வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். அம்மா. அக்கா. வா இலக்கியா. அம்மா, உடம்புக்கு பரவாயில்லையாம்மா? டாக்டர் என்ன சொன்னாரு? எழுதி கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாம் ஒரு வாரம் சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிருக்காருமா. பாத்தியா, உதவி கேட்க போய் கடைசியில உன்னை சிந்தாமணியத்தை இப்படி பெட்ல படுக்க வச்சுட்டாங்க. இனியாவது அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அக்கா, நான் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேனா அப்புறம் யார்கிட்டயுமே கை நீட்ட வேண்டிய அவசியமே இருக்காதுக்கா. அதுக்காக தான் மாமா கிட்ட உதவி கேட்டேன். ஆனா நான் எடுத்த முதல் ஸ்டெப்பே இப்படி அபசகுணமா போகணும்னு நான் நினைக்கவே இல்லக்கா. ஏய், என்ன பேச்சு பேசுற? ஒரு அபசகுணமும் இல்ல, உன் நல்ல நோக்கம் நிறைவேறும். இந்தா ஏஜென்சியை ஆரம்பிக்கிறதுக்கு நீ கேட்ட பணம். இந்த அக்கா, ரெடி பண்ணிட்டீங்களா? அம்மா, அக்கா, என்னால சந்தோஷம் தாங்க முடியலக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இலக்கியா, பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு வசந்த் 2 நாளா இடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்தாமா. இப்பதாம்மா அவன் முகத்துல சிரிப்பே வருது. சரி வசந்த், நல்லபடியா ஏஜென்சி ஆரம்பிச்சு சம்பாதிக்கிற வழிய பாரு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்க்கா. ஆமா, இந்த பணம் மாமா கொடுத்தாரா? இல்ல வசந்த், இந்த பண விஷயம் அவருக்கு தெரியாது. இத நானே தான் ஏற்பாடு பண்ணேன். இலக்கியா, என்ன சொல்றமா நீ? மாப்பிள்ளைக்கு தெரியாதா? மாப்பிள்ளைக்கு தெரியாம எப்படிமா நீ ஏமா அவர்கிட்ட சொல்லல? இல்லம்மா, சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா வீட்ல ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அந்த கலையபுரத்துல இத பத்தி சொல்ல முடியல. என்ன இலக்கியா அது? என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற. வீட்ல என்னம்மா பிரச்சனை? கார்த்திக்க யாரோ கடத்திட்டாங்கம்மா. கடத்திட்டாங்களா? கடத்திட்டாங்களா? என்னக்கா சொல்றீங்க? கார்த்திக் மாமாவை யார் கடத்தினது? அது தெரியலடா. ஆனா அத வச்சு அஞ்சலி என்னையும் உன் மாமாவையும் அந்த வீட்டுக்கே எதிரி மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நம்ம வீட்ல அவ அம்மாக்காரி என்ன டார்ச்சர் பண்றான்னா, உன் வீட்ல அவ பொண்ணு ஒன்ன நிம்மதி இல்லாம பண்றாளா? இவங்க 2 பேரோட தொந்தரவும் இப்பதான் தீரும்னு தெரியலமா இலக்கியா. அது கடவுள் கையில தாமா இருக்கு. எனக்கு என்னவோ இந்த கடத்தலுக்கு பின்னாடி அஞ்சலி இருப்பாளோன்னு டவுட்டா இருக்கு. எதுவா இருந்தாலும் கார்த்திக் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது நீங்க ஏங்க இங்க வந்தீங்க? நீங்க கார்த்திக் மாமாவை தேடுற வேலையை பார்க்கலாம்ல? நான் அப்படிதான்டா சொன்னேன். ஆனா கௌதம் தான் முதல்ல அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டு வான்னு சொன்னாரு. நீ இல்லைன்னு சொன்னாலும் நான் உங்களுக்கெல்லாம் தொந்தரவு கொடுக்கறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுமா. ஐயோ அம்மா, மறுபடியும் ஆரம்பிக்காத. முதல்ல நீ பேசாம இரு. சரிம்மா. ஆமா, மாப்பிள்ளைக்கு தெரியாம நீ எப்படிமா அந்த பணத்தை ரெடி பண்ண? உனக்கு ஏதுமா அவ்வளவு பணம்? அத நான் எப்படியோ ரெடி பண்ணேம்மா. இப்ப நீ முதல்ல வசந்தோட லைஃப பாரு. ஆனா நான் பணம் கொடுத்த விஷயத்த இப்போதைக்கு யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம். ஏங்கா? அதான் சொன்னேனே, வீட்ல நடக்கிற பிரச்சனைக்கு நடுவுல உனக்கு பணம் ஏற்பாடு பண்ண விஷயத்த கௌதம் கிட்ட என்னால சொல்ல முடியலன்னு. இப்ப விஷயம் மத்தவங்க மூலமா அவருக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், அவர் சங்கடப்படுவாருல்ல. நேரம் வரும்போது அவர்கிட்ட நானே சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் பணம் கொடுத்தேன்னு மாசிலாமணி மாமா கிட்ட கூட சொல்ல வேண்டாம். சரிக்கா. சரி, நீ ஹாஸ்பிடல் பில்ல கட்டிட்டியா? இன்னும் இல்லக்கா, இனிமேதாங்க கட்டணும். ஒரு நிமிஷம் இரு. இந்த புடி, இந்த பில்ல பே பண்ணிட்டு அம்மாவை ஜாக்கிரதையா வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு. நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன். ஓகேக்கா. அம்மா, நான் கிளம்புறேம்மா. சரி இலக்கியா, சீக்கிரம் போய் கார்த்திகை எப்படியாவது கண்டுபிடிமா. அப்படி இல்லனா அத வச்சே அந்த அஞ்சலி உனக்கு புதுசா ஏதாவது குடைச்சல் கொடுக்க போறா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. பத்ரம்மா, வரேன்டா. சரிக்கா. பாய்மா.
வெடிக்கையில மண்ட வெடிக்கையில மனசு துடிக்கையில சென்னை சில்க்ஸின் மெகா சேல் சம்மர் சேல் chill out sale சென்னை சில்க்ஸின் மெகா சேல் வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.